ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வல்லூரில் அந்த தைப்பூசம் திருவிழா முடிஞ்சு 4 நாள் கழிச்சு இப்போ செவ்வாய்க்கிழமை தைப்பூசம்னாக்கா நான் போனது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை போனேன். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 காலிஃப்ளவருமே பார்த்தீங்கன்னா 50 ரூபா, ப்ளஸ் இந்த கத்தி பார்த்தீங்கன்னா 20 ரூபா, இதுவும் பார்த்தீங்கன்னா 20 ரூபா, இது பார்த்தீங்கன்னா இது 30 ரூபா, இந்த வெள்ளரிக்காய் ஃபுல்லாகவே 50 ரூபா, அப்புறம் இந்த கத்தியும் ஒரு 20 ரூபா. இதை பாருங்கள், இது அந்த கிளிப்பு, இது இந்த இந்த கையில் போட்டிருக்க ப்ரேஸ்லெட்டு, இது வந்து 20 ரூபா. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா. அப்புறம் இந்த பொட்டு பேக்கெட் பார்த்தீங்கன்னா இது 20 ரூபா, ப்ளஸ் இந்த கூடை பார்த்தீங்கன்னாக்கா இந்த 75 ரூபா. இது பார்த்தீங்கன்னாக்கா என் ஃப்ரெண்டு வாங்கினாங்கன்னு சொல்லி நானும் வாங்கினேன். 100 ரூபானாங்க, நாங்கள் 75 ரூபான்னு கேட்டு வாங்கினோம். ப்ளஸ் இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா. அதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வல்லூரில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா தைப்பூச திருவிழாவில் எப்போதுமே அந்த மைதானத்தில் தான் வைப்பாங்க கடைலாம். ஆனால் இப்போ மைதானத்தில் வைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வல்லூர் அந்த ரோடு இருக்கு இல்லையா, மெயின் ரோடில் அங்கே எதற்கே ஒரு கொஞ்சோண்டு கடை தான் இருந்துச்சு, அங்கே தான் வச்சுருந்தேன். அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா வாங்கினோம். இது பாருங்கள், இது ஆனால் பார்த்தீங்கன்னா போன இந்த தைப்பூச திருவிழாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கடைலாம் உள்ளார வைக்க விடாதனால அப்போ எல்லாம் அந்த கடைக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் வெளியில் எங்கெங்கெல்லாம் இடம் கட்டி தான் அங்கே தான் வச்சுருந்தாங்க. அது வந்து மறுநாள் இந்த தைப்பூசம் மறுநாள் போயிருந்தால் வாங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ முடிஞ்சு 4 நாள் ஆகுது இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கடை தான் இருந்துச்சு. அதிலே வந்து நாங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா அது இதெல்லாம் வாங்கி அந்த பார்த்தேன். ஆனால் இந்த கூடை இதெல்லாம் வந்து வாங்கலாம். அதை வந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா அந்த தைப்பூச திருவிழாக்கு எத்தனை பேர் வந்தீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.